மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் எம்ஓஐஎல் லிமிட்டெடில் கிராஜுவேட் ட்ரெயினிஸ், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் அண்ட் மேனேஜர் சர்வே போன்ற பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எம்ஓஐஎல் லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலுக்கு கீழே இங்கே வரக்கூடிய இந்திய பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? இதனுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ் ஓர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி முக்கியமாக 11 மைன்ஸ் இருக்குது. மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேஷில் 11 மைன்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் தான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கான போஸ்டர்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது கிராஜுவேட் ட்ரெயினிங் பிஇ பிடெக் முடித்த கேண்டிடேட்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போன்ற துறைகளில் வந்து பிஇ பிடெக் முடித்த ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடங்கள். இது வந்து மேனேஜர் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு போஸ்ட்டு. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/3/2024. சரிங்களா? இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து moil.nic.in. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னென்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். கிராஜுவேட் ட்ரெயினிங் மைன்ஸை பொறுத்த வரைக்கும் மைனிங்கில் பிஇ பிடெக் முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து 60% மினிமம் எடுத்துருக்கணும். சரிங்களா? ப்ரொபேஷன் பீரியடில் வந்து கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்பொழுதே வேலிட் கேஸ் டெஸ்டிங் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைனிங்க்கு. அதுவே வந்து மெக்கானிக்கல், கிராஜுவேட் ட்ரெயினிங் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலே போதும். அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணும். மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும் டோட்டலாக. அதே மாதிரி எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. கிராஜுவேட் ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலில் பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், பவர்ஸ், இது மாதிரியான பிஇ பிடெக்கில் 60% அக்ரிகேட் மார்க் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி கோர்ஸ் வந்து ஜியாலஜிலையோ அப்ளைடு ஜியாலஜிலையோ வந்து 60% எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். கிராஜுவேட் ட்ரெயினிங்லேயே ப்ராசஸில் கெமிக்கல், மெட்டலர்ஜிக்கல், மினரல் ப்ராசஸிங், இதில் வந்து ப்ராசஸ் அப்படின்றதுல கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் டிசிப்ளினில் பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் 60% எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள். எம்டெக்கில் வந்து மினரல் ப்ராசஸிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் எனி இன்ஜினியரிங்கில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எம்பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்லேயோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேயோ அல்லது எம்பிஏ ஃபினான்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் வந்து 2 வருடம் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பர்சனல் வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் பிஜி சோஷியல் ஒர்க்கில் முடிச்சிருக்காங்க, இல்லைனா வந்து லேபர் வெல்ஃபேர்லேயோ இல்லை பர்சனல் மேனேஜ்மெண்ட்லேயோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இதுலேயாவது வந்து 60% எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அல்லது பிஜி டிகிரி அல்லது டிப்ளமோ ஐஆர்பிஎம் இல்லை மாஸ்டர் இன் லேபர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். அல்லது எம்பிஏயில் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்டி முடிச்சிருக்காங்க 60% அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். லா கிராஜுவேட்டாக இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸில் சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். மேனேஜர் சர்வேவை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் 60% முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள், எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும். டிப்ளமோ இன் மைன் சர்வே, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வருடம் மினிமம் வந்து மைனிங், இதில் அண்டர் கிரவுண்ட் மைனிங்கில் சர்வேயிங் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ இன் மைனிங் முடிச்சுட்டு சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இதற்கெல்லாம் வந்து மினிமம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60% எடுத்துருக்கணும். யூஆர் ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 55% குவாலிஃபைங் மார்க் எடுத்துருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு பர்சன்டேஜில் இல்லை கேண்டிடேட்ஸ்க்கு மார்க் அப்படின்ற மாதிரி தான் சிஜிபிஏயில் 10 பாயிண்டில் 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா 60% அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே.
வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஜிடி கிராஜுவேட் ட்ரெயினி மைன்ஸில் 13 வேக்கன்சியும், கிராஜுவேட் ட்ரெயினியில் மெக்கானிக்கில் 5 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலில் 4, ஜியாலஜியில் 1 வேக்கன்சி, கெமிக்கலில் 1 வேக்கன்சி, மெட்டலர்ஜி 1, மினரல் ப்ராசஸிங்கில் 1 வேக்கன்சியும், எம்டி மெட்டீரியல்ஸில் 5 வேக்கன்சி, கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் 1 வேக்கன்சி, அடுத்தது எம்டி பர்சனல் இதில் வந்து வெல்பீயிங்கில் வந்து 5 வேக்கன்சியும், ஃபினான்ஸில் வந்து 5 வேக்கன்சி, மேனேஜர் சர்வேயில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 44 வேக்கன்சி இருக்குது. அதிலே வந்து ஜென்ரலில் 25 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 4, எஸ்சியில் 6, எஸ்டியில் 2, ஓபிசிஎன்சியில் 7 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஓகே, இதில் ஒரு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ்டு போஸ்ட்டு. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு சென்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பெங்களூரு, நமக்கு நியர்பையில் வந்து சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு இருக்குது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏன்னா சென்னையெலாம் சென்டர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் அட்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். சரிங்களா? ஓகே, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்ஜெக்டிவ் வந்து 85 மதிப்பெண்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 85 மதிப்பெண்ணில் ஜென்ரல் நாலேஜுக்கு 10 கொஷினும் 10 மார்க்கும், ரீசனிங்கில் 10 மார்க்கும், ஜென்ரல் இங்கிலீஷில் 10 மார்க்கும். இது வந்து செக்மெண்ட் 1ல் இருக்கும் 30 மதிப்பெண்க்கு. அடுத்து செக்மெண்ட் 2வை பொறுத்த வரைக்கும் அதாவது சப்ஜெக்ட் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னவோ அந்த இதில் வந்து 55 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? கொஷின்லாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுத்துலேயும் இருக்கும். இதில் மினிமம் வந்து ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தாங்கன்னா 50%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஓபிசி என்சியில் இருந்தாங்கன்னா 40%, ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும். அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அந்த 30ல் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய 55 மார்க்கில் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 1:6, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 6 பேர் அப்படின்ற லெவலில் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் 590 வந்து எக்ஸாம் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் எம்ஓஐயில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபீ பே பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இப்போ வந்து பே பண்ண முடியும். வேறு எந்த மோட்லேயும் பே பண்ண முடியாது. அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21/3/2024 அன்னைக்கு கிராஜுவேட் ட்ரெயினி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதுவே வந்து மேனேஜர் சர்வேவாக இருந்தாங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். இது வந்து ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு. இதிலே ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுவே பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் யூஆர் இருந்தாங்கன்னா 10 வருடமும், ஓபிசி என்சியில் இருந்தாங்கன்னா 13 வருடமும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 15 வருடமும் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டை வச்சும் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 53 தாண்டக்கூடாது ஏஜ். அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எலிஜிபிள். சரிங்களா? ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ்க்கான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த இதில் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து காம்பன்சேட்ரி பே, அதாவது ஸ்டார்டிங்கில் 50,000 ரூபாய், 50,000 ரூபாயிலேருந்து 1,60,000 ரூபாய் அப்படின்ற E2 கிரேடில் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கன்சால்டேட் பேயில் 1 வருடம் ட்ரைனிங் இருக்கும். E2 லெவலில் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கம்பெனி ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து அலவன்சஸ், பேசிக் அலவன்ஸு, அது கூட பேசிக் கூட ஹச்ஆர்ஏ, டிஏடிஏ இது மாதிரியான கொடுப்பாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பெர்ஃபார்மர் ரிலேட்டட் பேஸும் வந்து உங்களுக்கு உண்டு. போனஸ் இந்த மாதிரியான அனைத்து விதமான கம்பெனி ரூல்ஸ் படி என்னென்ன உண்டோ இது எல்லாமே உண்டு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் கைரேகையை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணிக்கணும். ஹேண்ட் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய பேர் எழுதிட்டு ஐக்கு பக்கத்தில் இதை ஃபுல்லுத்தையும் எழுதி நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஃபோனு, மொபைல் நம்பரும் அதே மாதிரி இமெயில் ஐடியும் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/3/2024. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண
சேவ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வரணும். லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் வேலட் இதில் எதில் வேணால் பே பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இ-ரிசிப்ட் வரும். அந்த இ-ரிசிப்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ்க்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். உங்களுக்கான எக்ஸாமுக்கான கால் லெட்டராக இருக்கட்டும், இன்டிமேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் MOIL வெப்சைட்டில் தான் போடுவாங்க. அதை ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து கிராஜுவேட் ட்ரைனிங் GT மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான அப்ளிகேஷன் போடுற மெத்தடு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது BE BTech இன்ஜினியரிங் முடித்திருக்காங்க, கவர்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணணும், வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?